வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நடந்த தாவேக நடிகர் விஜய் செய்த ஒரு காரியம், அதை பற்றி 3 நிமிடங்களுக்குள் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த விட இயலுமா என்பது ஒரு சவாலான காரியம். இருப்பினும் இப்போது முடிந்தவரை என்னோடய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிங்க, அப்போ தான் பதிவுகளை வந்து சேரும். ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இந்த நடிகர் விஜயுடைய கட்சி வரலாம் என்று நினைத்து பல பதிவுகள் அவர்களுக்காக பரிந்துரைத்து அவர்களுடைய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தி விஜயினுடைய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தி போட்டிருந்தேன். ஆனால் அது எல்லாம் ஒரே செயலில் சுக்குநூறாக உடைச்சி தான் ஒரு எந்த விதத்திலும் அரசியலுக்கும் பண்பாடான செயலுக்கும் லாயக்கில்லாதவன் என்று தன்னை நிரூபித்து விட்டார் விஜய். குறிப்பாக அவருடைய தாய் தந்தையர் இருவருமே இவரை போன்ற ஒரு மகனை கொண்டு போய் நாட்டுக்கு உழைக்கணும்னு சொன்னாங்களே, அவங்க வெக்கப்படணும். அது நாட்டுக்கு உழைக்கிறாரோ இல்லை, இது வேறு விஷயம். அடிப்படை பண்பாடு இல்லாமல், எந்த விதமான ஒரு கூறுபாடு இல்லாமல் ஒரு பையனை வளர்த்து கொண்டு போய் நாடை கெடுக்க பார்த்தாங்களே, விஜயின் தாய் தந்தை தான் வெக்கப்பட வேண்டும். ஒரு அடிப்படை நாகரீகம் வேண்டாமா என்று தான் நான் கேட்டேன். உடனே அவருடைய அந்த காட்டான் ரசிகர்கள் இருப்பாங்கள்ல, எதையுமே மண்டையில் ஒரு வார்த்தை கூட ஏறாது, ஒரு எழுத்து கூட படிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பூரா கெட்ட வார்த்தைகளை திட்டி மெசேஜ் போடுறது பதிவுகளில். என்னுடைய கருத்தெல்லாம் ஒரே ஒன்று தான். இன்றைக்கும் இவர் பின்னால் இவரை வாங்க வாங்க வாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்களா அதிமுக, பாஜக, அவர்களாவது இவருடைய பண்பாடற்ற செயலை புரிந்து கொண்டு வேறு பக்கம் திரும்புங்கள். இவர் தனியாக நிற்கட்டும், இல்லை தனியாக எங்கேயாவது மாடியில் நிற்கட்டும், கீழே நிற்கட்டும், எங்கே வேணாலும் நிற்கட்டும், குதிக்கட்டும். இவர் அரசியலை குதிச்சார், யாரும் கண்டுக்காதீங்க, அவரை போய் விமர்சனம் பண்ணாதீங்க. அவர் வாட்டு போட்டோம், கூட்டணிக்கு வான்னு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தயவு செய்து தாங்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் டிடிவி தினகரன் கூட இது பண்ணாதீங்க. நீங்கள் யாருமே போய் பேசக்கூடிய அளவு கூட தகுதி இல்லாத மனிதர் இந்த நடிகர் விஜய். ஐயா, நான் 2-3 பதிவு போட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், பாதிக்க இன்னும் கொஞ்சம் பச்சையாக சொல்ல போகிறதா, ஒரு இளவு வீட்டுக்கு எப்படி போகணுங்கிறது தெரியணும் முதல்ல. இதெல்லாம் இவருக்கு சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்துட்டாங்களா யார்? எஸ்ஐ சந்திரசேகரும் சோபனா அம்மாவும் இப்படியா துக்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் திரும்ப நான் 4வது பதிவு போட்டிருக்கேன். தயவுசெய்து பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, டிடிவி தினகரன், இன்னும் சில கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி, இவர் பின்னாடியெல்லாம் போயிடாதீங்க. உங்கள் மதிப்பு போயிடும். விஜய் பின்னாடி போயிடாதீங்க, கூட்டணிக்கு சேர்க்காதீங்க. தொடர்ந்து